கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நம்முடைய சோகார் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இந்த பரிசுத்த உபவாச நாளின் வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது மாதத்திலே நாம் இந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதந்தோறும் 1வது வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய திருச்சபையாக நாம் உபவாசித்து ஆண்டவருடைய கரத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனுடைய வழிநடத்தலையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல காலங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த உபவாச நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அற்புதங்களை செய்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் நடுவிலே ஆவியானவராக நீர் வியாபித்துக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜனவரி மாதம் முழுவதையும் நாங்கள் நிறைவு செய்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக 2வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவரே நீ பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 5ஆம் தேதி மாதத்தினுடைய 1வது வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் இணையதளம் மூலமாக இணைந்து என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் கூடி உபவாசித்து ஜெபிப்பதற்கு கர்த்தாவே நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அதற்கேற்ற வல்லமையான பதிலை நீர் கொடுக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையோடு இந்த அற்புதம் என் வாழ்விலே நடக்க வேண்டும், இந்த காரியம் என்னுடைய குடும்பத்திலே எனக்கு சிறப்பாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஒரு விருப்பத்தோடு வாஞ்சையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உபவாச தினத்திலே நாங்கள் கூடி வந்து கர்த்தாவே இந்த இணையதளம் மூலமாக இணைந்து உம்மை நாங்கள் தொழுது சேவிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். பல்வேறு ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்க நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பாதபடியிலே நாங்கள் செலவிடுகின்ற மணித்துளிகள் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் பெயர் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் தாமே நீர் அருள் தருவீராக. சுவாமி, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்க இருக்கின்ற வேத வசனங்கள், ஜெபிக்க இருக்கின்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி ஆசீர்வாதமாக்கி தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். சோர்வுகள், அசதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரில் எடுத்து போட்டு தேவ பலத்தால் இடைகட்டி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய அன்பின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய பெயர் ஆசீர்வாதம் இதில் கலந்து கொள்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் இந்த நிகழ்விலே கர்த்தாவே இணைந்து தங்களை ஈடுபடுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தின எல்லாருடைய அடியார்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உடைய கிருபையின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உபவாச நாளிலே நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு முதல் பாடலாக அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம். கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை துதித்து அவரை ஆராதித்து இந்த ஆராதனை வேளையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை துதிப்போம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினரே. கடவுள் நமக்கு வந்து எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார். 2020 முழுவதும் நம்மளோட கூட பாதுகாத்தார். 2021 மகிழ்ச்சியோட நம்ம தொடங்கணும். கடவுள் நம்மளை பாதுகாத்து நம்மளை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். அதனால அவரை முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிப்போம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு
ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்டு நமக்கு என்னென்ன தேவை என்றதை அறிந்து நமக்கு எல்ரோயா இருந்து கடவுள் நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்தார். அவரை ஆராதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பெருத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபே, யெகோவா ரஃபே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய வியாதி கொண்டு நிறைய பேர் மறைச்சு போனாங்க. கடவுள் நமக்கு சுகத்தை கொடுத்து நாள் மட்டும் சுகத்தோடு பலத்தோடு நம்ம குடும்பங்களை ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறார். அவரை துதித்து அவரை ஆராதிப்போம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பெருத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே என்னோடு கூட சேர்ந்து புதிய ஆராதனை 2வது பாடலாக உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை பாடுவோம். கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபையால் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபையால் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபையால் என்னை நடத்துகின்றது. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபையால் என்னை நடத்துகின்றது. கர்த்தருடைய இந்த பாடல்ல கிருபையை பற்றி கடவுள் சொல்றாரு.
பேசுறாங்க. கிருபை நமக்கு எப்பவுமே தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபையினாலதான். நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறோம். நிறைய பேர் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். நம்ம இந்த உலக சூழ்நிலையை பார்க்கும்போது நாளை என்ன நடக்கும்ன்றது நம்ம கையில இல்லை. Just we have to believe God. அவருடைய grace, His mercy is only leading us. அதனாலதான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் நம்ம ஃபேமிலியில, நம்ம டியூட்டில, நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன நடக்கும் அப்படின்னு நான் உடைக்கப்பட்டு நிக்கிற நேரத்துல கடவுள் நான் என்னுடைய கிருபை உனக்கு தரேன், எதை குறித்தும் கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப் ஃபியூச்சர் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். சோ நம்ம எல்லாத்தையுமே let us face with His mercy. அதனால இந்த பாடல் உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் கடவுளுடைய கிருபை நம்மோட இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் we have to proceed our days with His mercy. துதி ஆராதனையின் அடுத்த பாடலாக என்னால் ஒன்றும் கூடாதையா என்ற பாடலை பாடுவோம். அதன் பிறகு தேவச்செய்தி. என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மையே நான் நம்பிவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நமக்கு ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. கர்த்தருடைய கருணையினாலும் அவருடைய கரத்தினால மாத்திரம்தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். எல்ஷதாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஒரே மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 கர்த்தாவே. இசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த உபவாச நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் குடும்பமாக எங்கள் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை சேர்ந்து உண்மை துதிக்க கிருபை செய்திரே. அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. இசப்பா, இதோ ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையில உங்களுடைய பிரசனம் எங்களோடு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாடல்களை நீர் ஆண்டவரே, அந்த பாடல்கள் பாடும்போது நீர் மகிமைப்பட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ தகப்பனே, எல்ஷதாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்ய வல்லவர் நீர் கர்த்தாவே. ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் என்று ஆண்டவர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே நாங்கள் எதை நோக்கி ஆண்டவர் உம்மிடத்தில் விண்ணப்பமாக எங்கள் ஆலயத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை விண்ணப்பித்து ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, துதிகளில் வாசமாயிருக்கிற தேவனே. ஏசப்பா இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நீ தொட வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே தப்பு எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறே அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வேலையிலே உங்களுடைய பிரசனம் இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் என் தேவன் உங்களுடைய தூதர்களை கொண்டு கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வருகிறே அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த உலகமே ஆண்டவரே பயந்து கர்த்தாவே நாளை என்ன நடக்குமோ என்று ஆண்டவரே இருக்கும்போது என் தேவன் ஆண்டவரே தப்புனே உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக கர்த்தாவே எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் யாவரும் ஆண்டவரை உண்மையை நம்பி வாழவும் உம்முடையத்தில் ஆண்டவரே எஜமானை நோக்கி ஆண்டவரே தப்புனே வேலைக்காரருடைய கைகள் ஆண்டவரை எப்படி இருக்கிறதோ அப்படியாக கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி ஆண்டவரை நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை தப்புனே வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி பார்த்து வைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பள்ளியில் ஆண்டவர் எங்கள் சர்ச்சில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் நீர் குணமாக்கி தந்திரே அதற்காக நன்றி கர்த்தாவே. சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை இந்த குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திரே அதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பார்த்து வருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் ஒரு வேலையை உருவாக்கி தர போவதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பார்த்து வரும் கர்த்தாவே. ஏசப்பா குழந்தை பாக்கியத்தை தரப்போவதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா தோப்பினே பிள்ளைகள் ஆண்டவரே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய பார்த்து வருவோம் ஏசப்பா. அவருடைய எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆண்டவரே நல்ல சுகன் பெறன் ஜீவன் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தாவே ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே நன்றாக படித்து ஆண்டவரே எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களை எடுத்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பாய் மட்டுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திரே அதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய கிருபை பெரியது ஏசப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் இந்த ஜெப வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை செய்த ஒவ்வொரு பிளஸிங்ஸ்க்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் ஆண்டவரை எப்போதும் உங்க பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழும் பரிசுத்தோடு வாழும் எங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா தேவ செய்தி கொடுக்கிற எங்கள் ஆயிரம் நீங்கள் ஆசீர்வாத கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அவர் மூலமாக பேச வேண்டுமாக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. ஐரமாவை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் எப்படியாக எங்கள் சர்ச்சில் ஆண்டவரே உம்முடன் நாமம் மகிமைக்காக மாற்றும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நிற்கத்தக்கதாக ஏசப்பா உம்முடைய பிரகாசம் எங்கள் முகத்திலே தெரியத்தக்கதாக என் தேவனை நீர் கிருபை செய்ய வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் மீதியான மேலே முழுவதும் ஆண்டவர் உம்முடைய பிரசனத்தினால் வழிநடத்தும் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த உபவாச நாளிலே நாம் தேவ செய்திக்குள் செல்வோம். நம்முடைய ஆயர் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 2வது மாதத்தின் 1வது வெள்ளிக்கிழமையிலே நாம் கூடி நாம் ஆசரிக்கின்ற இந்த உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு மீண்டும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த உபவாச நாளிலே நாம் பிரத்யேகமாக நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஜெப விண்ணப்பங்களை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றார். அதிசயங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் நம் குடும்பங்களிலே செயல்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேலோ வென்றால் என்று சொல்கின்ற ஒரு சிறப்பான ஒரு ஓகாரம் எழுத்தோடு இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட குறிப்புகளை
வைத்து நான் உங்களோடு கூட இந்த உபவாச நாளிலே நான் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ அற்புதங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு அவர் செவி கொடுத்து நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை ஏறத்தாழ ஒரு 10-11 மாதங்களாக இந்த பேண்டமிக் காலகட்டங்களிலிருந்து நாம் தாண்டி வந்து இப்பொழுது ஒரு நல்ல ஒரு இயல்பு நிலைக்குள்ளே நாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். முற்றுமுடிய காக்க வல்ல தகப்பன் நம்மை அனுசரணையாக இம்மட்டுமாக நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை நாம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அன்போடு விசாரித்து, நம்மை அன்போடு நேசித்து, நம்மை போஷித்து கனப்படுத்தி வருகின்றார். ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக கடந்து எறுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில அனுபவங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு டிடி என்று சொன்னால் ஏபிசிடி என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய ஆங்கில எழுத்துக்களின் வரிசையிலே இந்த டிடி 4வது இடத்திலே வருகின்றது. ஒரு தொலைக்காட்சி அலுவலகத்திலே நாம் சென்று டிடி என்றால் என்ன என்றால் அவர் சொல்லுவார் தூர்தர்ஷன் என்று சொல்லி அவர் கூறுவார். ஒரு வங்கியிலே பணி செய்கின்ற நபரிடத்திலே நாம் டிடி என்றால் என்ன என்று சொல்லி கேட்டோம் என்றால் அவர் அதை எப்படி புரிந்து கொள்வார்? ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் என்று சொல்லி அவர் அதை புரிந்து கொள்வார். ஒரு இறையியல் கல்லூரி பேராசிரியரிடத்திலே டிடி என்றால் என்ன, இல்லைனால் ஒரு போதகரிடத்திலே டிடி என்றால் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுவார் இட் இஸ் a டாக்டர் ஆஃப் டிவினிட்டி என்று சொல்லி அவர் கூறுவார். அதே போல ஒரு மருத்துவத்துறையிலே இருக்கின்ற ஒரு மருத்துவரிடத்திலே டிடி என்றால் என்ன என்று சொன்னால் அவர் சொல்லுவார் டாக்டரேட் ஆஃப் டெர்மட்டாலஜி என்று சொல்லி கூறுவார். இப்படி டிடி என்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு வார்த்தைகள் பல்வேறு நபர்கள் சொன்ன காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே வரும். இந்த தானியேலின் புஸ்தகத்திலே டிடி என்று சொன்னால் நான் கூற விரும்புகின்ற ஒரு காரியம் டேனியல்ஸ் டிசிஷன் என்று சொல்லி தானியேலின் தீர்மானம் என்கின்ற இந்த குறிப்பிலிருந்து நாம் இந்த உபவாச நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். டிடி என்றால் டேனியல்ஸ் டிசிஷன் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என் வாழ்வின் இரட்சகராக இருக்கின்ற பொழுது என்னுடைய தீர்மானங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும்? உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் என் வாழ்வின் தலைவராக நாயகராக இருக்கின்ற பொழுது நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் என்ன என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உள்ள குறிப்புகளையும் நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன் இந்த தானியேல். அவனோடு அழகு சிறந்த மற்ற அவனுடைய நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள், ஞானத்திலே வல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேலும் அவனுடைய வந்தவர்கள் நண்பர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று 3ஆம் வசனம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்மார்களின் துறைமார்களுக்குள்ளும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரும்படியாக அந்த ராஜா அவர்கள் கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு தங்கள் தேசத்தினுடைய கல்தையர் பாஷையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான முதலிடத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி விளங்குகின்றார். அப்படி அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில தகுதியான விமரிசைகளை அவர்களுக்கு செய்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு கல்வியிலே அவர் மிக சிறந்தவனாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பிரத்யேகமாக பயிற்சி எடுக்க வேண்டும். ஸ்பெஷல் கோச்சிங், டியூஷன் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம். அதுபோன்று இந்த மனிதர்களையும் இந்த பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட எருசலேமினுடைய அருமையான வாலிபர்களை தங்களுடைய கல்வியை பாசையிலே கற்றுக் கொடுக்கவும் அவர்களுடைய சரீர உடல்வாகிலே அவர்கள் மேன்மையாக இருப்பதற்கு ராஜ உணவை அவர்களுக்கு கொடுக்கவும் இவ்விதமாக பல்வேறு தீர்மானங்கள் அந்த அரண்மனையிலே தீட்டப்படுகிறது. இதையெல்லாம் மனதிலே கொண்ட இந்த தானியேல் என்னுடைய உணவு என்னை இவ்வளவு நாளும் வளப்படுத்தியிருக்கிறது, என் தேவனோடு இருந்த உறவு என்னை வளப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த பாபிலோன் ராஜாவிலே இந்த எகிப்தினுடைய அருமையான இந்த நேபுகாத்நேச்சாருடைய
இந்த ராஜ்யத்தின் பாரத்திலே இருக்கின்ற இந்த உணவோ, இங்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்களோ, இங்கு இருக்கின்ற முறைமைகளோ என்னை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்று சொல்லி தன் இதயத்தை அவன் தீர்மானம் பண்ணி கொள்கிறான். 8ஆம் வசனம் அதைத்தான் பார்க்கின்றோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை தடை செய்யாதபடிக்கு அந்த பிரதானிகளின் தலைவரிடத்திலும் வேண்டிக் கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் முதலாவது தீர்மானம். ராஜாவினுடைய போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் முறையிட்டு மேலும் அந்த பிரதானிகளின் தலைவரிடத்திலும் கூறுகிறதை பார்க்கிறோம். இது நல்ல ஒரு தீர்மானம். தானியேலுக்கு தன்னுடைய தீர்மானத்தின் முன் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அரசாணை பெரிதாய் தெரியவில்லை. ஒபே ஒன்லி டு ஹிஸ் பாஸ் என்று சொல்லி அவன் தன்னுடைய ராஜாவாகிய கடவுளுக்கு மாத்திரமே அவன் கீழ்ப்படிந்தவனாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தானியேல் அங்கே என்ன தீர்மானம் பண்ணிக் கொள்கின்றார்? தனக்கு கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு அவன் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகின்றான், தன்னோடு இருந்த மற்ற ஞானிகளையும் காப்பாற்றுகிறான். நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய காலத்திலே ஒரு சொப்பனத்தை அவர் காண்கின்றார். அது நிமித்தம் அவர் கலக்கமுற்று வாழ்கின்றார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் எவராலும் சொல்ல முடியவில்லை. அந்த கட்டளையை நிறைவேற்ற சென்ற அதிபதியாகிய ஆரியோக்கே தானியேலை சந்திக்கிறார். தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கூட கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தானியேல் மற்ற ஞானிகளைப் போல தானும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவரிடம் இரக்கம் கேட்டு மறை பொருளை தெரிந்து கொள்கின்றான். தேவனை நம்பியதால் உலகத்திலே உள்ள தலைவர்களுக்குள்ளே அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். தானியேல் மற்றவர்களைப் போல அல்லாது கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்வதை காட்டிலும் அவன் தனித்திருந்து வேறுபட்டவனாக இருக்கின்றான். தன்னை வேறுபடுத்திக் கொண்டான், தன்னை பிரித்துக் கொண்டான், தன்னை தூய்மையாக அவன் அங்கே மாற்றிக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது தீர்மானம். மூன்றாவதாக அங்கே பெல்சாத்சார் ராஜாவினுடைய ஆட்சி காலத்திலே தானியேல் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களிலே திராட்சரசம் ஊற்றி அனைவருக்கும் குடிக்க கொடுத்தான். அப்பொழுது திடீரென மனுஷ கைவிரல்கள் தோன்றி சுவரில் எழுதினது. அதன் அர்த்தத்தை ராஜாவினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அங்கிருந்த ஞானிகளாலும் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜாத்தினுடைய ஆலோசனையை கேட்டு தானியேலை அழைத்து வர ராஜா அங்கே உத்தரவிடுகின்றார். அதன் நிமித்தமாக அங்கு தானியேல் கடந்து வந்து அதனுடைய அந்த மறைபொருளை, சுவரில் எழுதப்பட்ட வார்த்தையினுடைய மறைபொருளை அவன் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கின்றான்? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு கணத்தை கொடுக்கின்றார். அந்த ராஜா தானியேலுக்கு கணத்தை கொடுக்கின்றான், வெகுமானங்களை கொடுக்கின்றான், பரிசு பொருட்களை கொடுக்கின்றான். ஆனால் இந்த பரிசு பொருளும் வெகுமானங்களும் யாருக்கு சொந்தம்? இந்த உண்மையிலேயே இந்த தரிசனத்தை வெளிப்படுத்தின தேவாதி தேவனுக்கு சொந்தம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தையும் கனத்தையும் எனக்கு நீர் கொடுத்தீரே, ஆனால் அது நலமாய் இருக்காது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு இந்த பரிசு பொருட்களை நீரே வைத்துக் கொள்ளும், இதற்குரிய பொருளை, இந்த அருமையான இந்த மறைபொருளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த எழுத்துக்களுக்கு அவன் விடை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவனுடைய டிசிஷன்ல என்ன நம்ம பார்க்கிறோம்? தரியு ராஜாவின் காலத்திலே மிக முக்கிய பொறுப்பில் இருந்த தானியேல் அவனை குற்றப்படுத்த தேசாதிபதிகள் அங்கே யோசிக்கின்றார்கள். 30 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி, அப்படி வணங்கினால் என்ன நடக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். ஆனாலும் தானியேல் என்ன செய்தார்? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த பத்திரத்துக்கு என்றால் அரசு ஆணை பிறப்பித்த பிற்பாடும் தானியேல் அதிலே உறுதியாக நிலைத்திருக்கின்றான். இந்த லோ என்ற ஓகாரம் ஒரு விசேஷித்த வார்த்தை. இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் பேசும்போது அவனா இப்படி செஞ்சுட்டான் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அவன் இப்படி செய்து விட்டானா என்று சொல்லி நாம் அந்த ஒரு எழுத்தை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அவனே இப்படி செய்து விட்டான் என்று சொல்லி, நீயா என்று சொல்லி, இப்படி இந்த ஒரு எழுத்து அது போன்று தானியேலோ வென்றால் லோ என்று சொல்கின்ற லோ என்பது ஓகாரம், ஒரு விசேஷித்த வார்த்தை, சிறப்பு வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்திலிருந்து ஒரு 10 குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, இந்த தானியேல்
தன்னுடைய ஜெபத்திலே அவன் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தேவ சித்தமா, தேவனுடைய சத்தமா, தேசத்தினுடைய சட்டமா என்று சொல்லி அவனுக்குள் ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அவன் தேச சட்டத்தை தூர வைத்துவிட்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கின்றோம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிந்தே தானியேல் ஜெபிக்கின்றான். அதிகமான எதிர்ப்புகள் இன்றைக்கு வரும் காலங்களிலேயே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் தடைகள் மத்தியிலும் அதை நாம் பொருட்படுத்தாது தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து தேவ சத்தத்தை கேட்டு ஜெபிப்பதற்கு இந்த தானியேலை போல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது தேவனுடைய சத்தத்துக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறான். மனிதனுடைய சத்தம் மாம்சத்தை குறிக்கும். மாம்சம் நம்முடைய எதிரியாக இருக்கிறது. இந்த மாம்சத்திலே வருகின்ற பிரச்சனைகள் என்ன? தூக்கம், பசி, சோர்வு, அசதி, சந்தேகம், பயம், கவலை என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கிரியை செய்வதற்கு இந்த மாம்சத்தை நாம் மேற்கொண்டு ஆவியிலே நாம் வாழ வேண்டும். மாம்சத்தை மேற்கொண்டு தானியேலை போல தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். தேசத்தினுடைய சட்டமா தேவ சத்தமா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். இரண்டாவதாக அவன் என்ன செய்தான்? அந்த வசனத்திலே பார்க்கின்றோம், தன்னுடைய தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். தன் வீட்டுக்குள்ளே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பர்சனல் பிரேயர் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். குடும்பமாக நாம் ஜெபிக்கின்றோம், திருச்சபையாக நாம் ஜெபிக்கின்றோம், சபையாக ஜெபிக்கின்றோம், ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கின்றோம். தனி ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். தன் வீட்டுக்குள்ளே போய் ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற இடத்திலே பிரத்யேகமாக ஜெப அறையை நாம் ஏற்படுத்தி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஜெப வீரனாக தானியேலை போல நாம் வாழ முடியும், மாற முடியும். அவன் தன் வீட்டுக்குள்ளே இரண்டாவதாக சென்றான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மேல் அறையிலே, தன் மேல் அறையிலே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். the special place for prayer. மேல் அறை இருக்கிறது, மெத்த இருக்கிறது, 5 ரூம் 6 ரூம் இருக்குது. ஆனால் ஜெபத்திற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு அறையை ஏற்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் வீட்டிலே, தன் மேல் அறையிலே ஜெபித்தான். நமக்கும் இந்த மேல் வீட்டறையினுடைய ஜெப அனுபவம் வேண்டும். நமக்கு ஜெபத்திற்கு தனியாக அறை, நாம் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தேச நலனுக்காக, திருச்சபையினுடைய நலனுக்காக, குடும்பங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக அவன் என்ன செய்தான்? பலகணிகளை திறந்து ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். தன்னுடைய மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்கும்படியாக, ஓப்பன் விண்டோஸ் என்று சொல்லி பலகணிகள் திறந்திருக்கும்படியாக செய்தான். எதற்கு நேராக திறந்திருக்கிற செய்தான்? அவன் எருசலேமுக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ், கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கின்ற ஒரு மனிதனாக ஜெபத்திலே, லார்ட் ஐ எம் புரோக்கன், ஆண்டவரே இந்த திறந்த பலகணி வழியாக நான் உம்மை நோக்கி பார்க்கின்றேன், ஒரு உடைந்த உள்ளத்தோடு நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டத்தை நாம் எப்படி உள்ளுணர்ந்து கொள்வோம்? அவர் படுகின்ற அனுபவத்தினூடாக நாம் கடந்து செல்கின்ற பொழுது, இல்லை என்றால் அவர் சொல்லுகின்ற அந்த விளக்கங்களை வைத்து அந்த கஷ்டம் எவ்வளவு பெரிது, எவ்வளவு கடினம், எவ்வளவு வேதனை என்று சொல்லி அறிந்து கொள்கின்ற பொழுது அந்த பாரத்தை எடுத்து நாம் ஜெபிப்போம். ஜெபம் என்பது வெறும் உதடுகளினாலும் நாவினால் வருகின்ற வார்த்தையும் அல்ல, அந்த சூழல்களிலே இருக்கின்ற கடினப்பாடுகளோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய பாடுகளிலே பங்கேற்கக்கூடியதாக இந்த ஜெபம் மாற வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அந்த உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த மனிதர் சொல்லுகிறார். பலகணிகள் திறந்திருக்கும்படியாக, ஓப்பன்ஸ் இன் பிரேயர் என்று சொல்லி ஜெபத்திற்காக பலகணிகள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயமாகிய அந்த பலகணிகள் கடவுளுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். திறக்கப்படுகின்ற பொழுது தேவையில்லாத வீணான சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு கலைந்து போடப்படுகிறது. ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இருதயமாகிய பலகணியை நாம் திறக்கின்ற பொழுது அங்கே தேவன் இடைபடுகின்றார். வீணான சிந்தனைகள் ஓடி போகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். எதற்கு நேராக அவர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எருசலேமுக்கு நேராக என்று 5வது பகுதியாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உதவி செய்ய மனிதர்களை பார்க்காமல், அந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை வழங்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அனுபவத்தை இந்த தானியேலின் சரித்திரத்திலிருந்து, தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எருசலேமுக்கு நேராக
காரணம், எருசலேம் ஒரு பரிசுத்த நகரம். எருசலேம் தேவாதி தேவன் தங்கின ஒரு வாசஸ்தலம். அந்த எருசலேமே பரம காணனாக ஆண்டவர் பிற்காலத்திலே மாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே எருசலேமுக்கு நேராக தன் கண்களை எடுத்து ஜெபிக்கின்ற அனுபவத்தை அங்கே பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எருசலேம் ஆகிய இந்த பரிசுத்த நகரத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எருசலேம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது தேவனை குறிக்கின்றதாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ள கடவுளை குறிக்கிறதாக இருக்கிறது. நாம் மனிதர்களை நோக்கி அல்ல, ஆலயத்திலே, வீட்டிலே, எந்த இடத்துல இருந்தாலும் எருசலேம் ஆகிய தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எருசலேமை நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக இந்த 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற காரியம் என்ன செய்தார்? அங்கே தான் முன் செய்து வந்தபடி என்று சொல்லி பார்க்கிறோம். a prayer lifestyle. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஸ்டைல் இருக்கிறது. the prayer becomes a habit, the miracles becomes the lifestyle என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நமக்கு ஜெபம் நமக்கு பழக்கமாய் நம்முடைய வாழ்வின் நடைமுறையாய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு கஷ்டம் வந்த நேரத்தில் மாத்திரமல்ல, துன்பம் வந்த நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா சூழலிலும் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையின் நடைமுறை சாத்தியமாக வேண்டும். பிரேயர் ஸ்டைல், the prayer life is our ஸ்டைல் ஆக மாற வேண்டும், என்னுடைய நடைமுறையாக மாற வேண்டும் என்று சொல்லி அப்படி அவன் செய்தான். தான் முன்பு செய்து வந்தபடியே என்று சொல்லி 3 வேளை prayer has a disciplined prayer என்று சொல்லி 3 வேளை 3 முறை நாம் இன்றைக்கு உணவருந்தி நம்முடைய சரீரத்தை நாம் பலப்படுத்துகின்றோம். 3 முறை ஜெபித்து நம்முடைய ஆத்துமத்தை இந்த தானியேல் பலப்படுத்தினதை போல நாமும் பலன் கொண்டு ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது சோர்வுகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேலை போன்று ஒவ்வொரு நாளிலும் 3 வேளையாவது ஜெபிக்கின்ற அந்த ஜெப அனுபவம் இவ்விதமாக வர வேண்டும். எபிரேய பாஷையிலே இந்த ஜெபத்திற்கு என்ன என்று பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போன்று காலை ஜெபம், அதற்கான எபிரேய வார்த்தை ஷிகாரித் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஷிகாரித் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதிகாலை ஜெபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை போன்று சாயங்கால ஜெபம், சாயங்காலம் என்றால் மின்கா பிரேயர் என்று சொல்லி, மின்கா ஜெபம் என்று சொல்லி. யாக்கோபை போல இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கின்ற ஜெபம் மா அரிவ் என்று சொல்லி அதற்கான ஒரு வார்த்தை இந்த எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிறது. சிகாரித் என்றால் காலை ஜெபம், மின்ஹா என்றால் மாலை ஜெபம், மா அரிவ் என்று சொன்னால் அது யாக்கோபை போன்ற இரவு முழுதும் ஜெபம் போராடி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கணும். அப்படியானால் நம்முடைய விசுவாசிகளின் முற்பிதாக்களாகிய இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் காலையிலே ஜெபித்தார்கள், மாலையிலே ஜெபித்தார்கள், முழுவதும் ஜெபித்தார்கள். இன்றைக்கு பிரத்யேகமாக நாம் இந்த உபவாச நாளை ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கின்றோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த உபவாசத்திற்குரிய அந்த மேன்மையை கொடுக்கின்றார். பரிசுத்த பவுலாகிய தெசலோனிக்கா திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே தெசலோனிக்கா திருச்சபைக்கு அவர் கடிதமாக எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் அநேகருடைய கட்டுகளை உடைக்கின்றது, அற்புதங்களை செய்கின்றது, அநேகருடைய பாடுகளை மாற்றுகின்றது, அநேகருடைய ஆபத்தை அங்கே நீக்கி போட்டு அங்கே ஒரு இலகுவான சூழலை உருவாக்குகிறது. அதைத்தான் இந்த தானியேலும் செய்தார். அவன் எருசலேமினுடைய அடிமைத்தன வாழ்வுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். எப்படி ஜெபித்தார்? நீல் டவுன் அண்ட் பிரேயர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஜெபத்தில் மிக முக்கியமானது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஜெபம் ஆகும். இந்த ஜெபம் முழங்கால் படிக்கின்ற பொழுது பிசாசானவன் நடுங்குகின்றான். ஒரு மனிதன் முழங்கால் படியிட ஆரம்பித்து விட்டானேயானால் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது, இங்கே பிசாசானவன் நடுங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அதை நாம் வேதத்திலே அநேக இடத்திலே நாம் பார்க்கணும். முழங்கால் ஜெபத்தை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலும், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், மீகா 1:40 நாம் பார்க்க முடியும். எனவே தானியேலை போன்ற இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற முழங்கால் யுத்தத்தை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் பெருகுகின்றது, அற்புதங்கள் நடைபெறுகின்றது. கடைசியாக அவர் என்ன செய்தார் என்று 2 வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அவர் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம் ஜெபத்தில் நாம் என்ன ஏறெடுக்க வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கின்றார். அதன் மூலமாக அவன் ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 10 குறிப்புகள், 10 யுக்திகள் ஜெபிப்பதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லி நான் மீண்டும் சொல்லுகிறேன். தேசத்தினுடைய சட்டமா, தேவ சத்தமா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேசம் ஒரு சட்டம் கொடுக்கிறது,
இனி கிறிஸ்தவர்கள் ஆலயம் செல்லக்கூடாது, இனி கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க கூடாது, இனி கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லி ஒரு தேசத்திலே சட்டம் இருக்கிறது என்றால் நாம் அந்த தேச தலைவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கட்டுகள் நீங்க, இந்த கட்டுகள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, வீட்டுக்குள்ளே போய் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு மேல் வீட்டறை ஒன்று இருந்தது. அதிலே அவர் ஸ்பெஷல் பிரேயர் ரூமாக தன்னை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அந்த பிரேயர் அறையில என்ன செய்தார்? பலகணிகளை திறந்து, ஒருவேளை இன்றைக்கு விண்டோஸ், ஓப்பன் விண்டோஸ் என்று சொன்னால் வீணான சிந்தனைகள் நம்முடைய மனதிற்குள்ளே ஓடும், வீணான காரியங்கள் நம்முடைய கண்களின் காட்சிக்குள்ளே வரும். ஆனால் இவனுடைய காட்சியிலே வந்தது என்ன? அடிமைத்தனத்திலே இருந்த எருசலேம் அவனுக்கு நேராக வந்தது. அவன் கண்களுக்கு நேராக வந்தது ஆபாச காட்சிகள் அல்ல, அந்த அசிங்கமான காட்சிகள் அல்ல. அவனுடைய கண்களிலே வந்தது அங்காங்கே நடக்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள் அல்ல. எல்லாவற்றின் மத்தியிலும் தன் தேசம், பரிசுத்த நகரம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. பரிசுத்த நகரத்திலே இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொல்லி அவன் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தான் முன்பு செய்து வந்தபடியே, தன்னுடைய தேசத்தில் இருக்கும் பொழுதும் சரி, அந்நிய தேசத்துக்கு வந்த பிற்பாடும் சரி, நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். முன் ஜெபித்தபடியே 3 வேளை, அவன் தினமும் 3 வேளை ஜெபித்து தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு முழங்கால் படிட்டு அவன் ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது? இந்த ஜெபம் செய்து முடித்தவுடனே அவனுக்கு அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திலே அனுப்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளில் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்திலே சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தானியேலே என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கொண்டு இங்கே தேவதூதன் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீ வேண்டிக் கொள்ளும் முன்பாகவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்கே தன்னுடைய வார்த்தையை இந்த தானியேலோடு பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்று நாம் எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே வெளிப்படுத்தப்பட்டது, கட்டளை வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பொருள், அதனுடைய அர்த்தம், மேலும் அதற்கு பதிலும் கிடைக்க பெற்றது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்படி போன்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது தேவன் இந்த உபவாச ஜெபத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற பொழுது அதற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றார். கடைசியாக ஒரு வசனம், தானியேல் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் உலகத்தின் பார்வைக்கல்ல, உலகத்தின் படைத்த கடவுளின் பார்வையிலே நம்மை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் மனம் கசந்து நாம் ஜெபித்து கடவுளுடைய சமூகத்திலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். அதிசயமான காரியங்களை செய்கின்ற ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இந்த உபவாசத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து நம்முடைய திருச்சபைக்கும் நிறைவான நன்மைகளை தருவாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய பேரருள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உபவாசித்து திருச்சபையாக நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் இல்லங்களில் இருந்து இணையதளம் மூலமாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, தானியேலை போல கர்த்தாவே, தான் முன்பு செய்து வந்தபடி 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயம் பெற்றான். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்களும் பிரத்யேகமாக அநேக தேவைகளுக்காக, குடும்ப நலன்களுக்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் உபவாசித்து நாங்கள் சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. எங்கள் திருச்சபையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கணும். எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான நன்மைகளை தாரும். உடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே
இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you. Thank you. கடைசி பாடலாக நாம் எல்லோரும் சேர்ந்து பலிப்பிடத்தில் என்னை பரணி என்ற பாடலை பாடுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி கடைசி ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே நல்ல செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடல்களை பாட எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களையும் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே. கர்த்தாவே, அதற்காக நன்றி. எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் கண்டு தப்புனே நன்றி செலுத்தத்தக்கதாக கிருபை செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் எந்த காலங்களுக்குள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் எந்த காலங்களை ஆரம்பிக்கும் நாள் தொடங்கி கர்த்தாவே, அந்த 40 நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஏசப்பா, உமக்காக ஆண்டவரே நாங்கள் எழுந்து நிற்கவும் ஆண்டவரே, இந்த நெந்தி காலங்கள் ஆண்டவரே நாங்கள் எடுக்கின்ற ஏசப்பா உபவாசங்களை ஆண்டவரே நாம மகிமைக்காக மாத்திரம் எடுக்கத்தக்கதாக கிருபை தாங்க கர்த்தாவே. எதையெல்லாம் நாங்கள் விட வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் விட்டு கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, நிறைய மாற்றங்களை எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நடுவிலே
ஏசப்பா நாங்கள் காணத்தக்கதாக கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா சாத்தானுக்கு எங்களை விட்டு கொடுக்காமல் கர்த்தாவே எப்பொழுதும் உடைய கருத்துக்குள்ளே வைத்து கர்த்தாவே ஏசப்பா எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களே கர்த்தாவே எங்கள் தமிழ்நாட்டுக்காக உடைய பாத்திர வைக்கிறோமா ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் இந்தியா முழுவதையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த எலெக்ஷன் ஆண்டவரே நடக்கும் போது என் தேவனே தகப்பனே உமக்கு ஆண்டவரே சித்தமான நல்ல லீடர்ஸ் எங்க இந்தியாவில் ஆண்டவரே நல்ல ஆட்சியை புரியத்தக்கதாக நீங்க கிருபை தாங்க கர்த்தாவே. எல்லா பொலிட்டீஷியனையும் ஆசீர்வதிங்க, எல்லா லீடர்ஸையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா மக்களை ஆண்டவரே நல்ல வழியில் நடத்தத்தக்கதான ஆண்டவர் ஞானத்தை ஆண்டவரே அவர்களுக்கு தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. ஏசப்பா எங்களுடைய பாஸ்டுக்காக உடைய பாத்துல வருகிறோம் கர்த்தாவே. ஐயரை ஆசீர்வதிங்க, ஐரம்மாவை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே எல்லா மிஷனரிகளுக்காக உடைய பாத்துல வருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய நாமத்தை சுமந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் இந்த ஓமான் நாட்டை உடைய பாத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாட்டிலே ஆண்டவரே நாங்கள் வாழும்போது எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வருகிறீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாட்டு ராஜாவை உடைய பாத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு டிசிஷனையும் ஆண்டவரே ஏசப்பா எக்ஸ்பேர்ட்ஸ்க்கு எதிராக எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தையும் அவர் செய்யாதபடி ஏசப்பா ஆண்டவரே சமாதானத்தோட ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் வாழத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. இங்க இருக்க எல்லா மினிஸ்டர்ஸோடும் எல்லா லீடர்ஸோடும் ஒரு பிரசனம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே ஏசப்பா அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த பேண்டமிக் சீசன்ல கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே இந்த செகண்ட் வேவ் ஆண்டவரே எங்களுடைய நாட்டுக்குள் வராதபடி ஏசப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய சட்டையின் கீழ் ஆண்டவரை பாதுகாத்து கர்த்தாவே. எந்த வைரஸும் ஆண்டவரை எங்களை அணுகாதபடி ஏசப்பா ஆண்டவரை உங்களுடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவரை எங்களை எல்லாரும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாலு ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் வந்து அட்டன் செய்து நல்லது என்று நாங்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவர் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா மறுபடியுமாக எங்க சர்ச்ல இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக உடைய பாத்துல வரும் கர்த்தாவே. குடும்பமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தோடு அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே தோப்பனை நாங்கள் ஆண்டவரே உண்மை துதிக்கத்தக்கதாக நீர் திருப்பி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் ஒரே நாமத்தினாலே பிதாவே ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.